வணக்கம். அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன? முதல் செய்தி, கார்த்திகை தீபம். இந்த கார்த்திகை தீப பிரச்சனை சின்ன இதை ஊதி பெருசாக்கி ஒன்றுமே இல்லாத விஷயம். ஆட்சி பண்ண தெரியலன்னா விட்டுட்டு போயிருங்க. கொஞ்சம் யாராச்சும் இவங்க உள்ளவங்க, அனுபவம் உள்ளவங்க ஆட்சி செய்யட்டும். இல்லை கொஞ்சமாச்சும் விஷயம் ஒன்று தெரிஞ்சவங்க ஆட்சி செய்ய வரட்டும். இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கிற விஷயமா? இந்த கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் தான் ஏற்றுறாங்க. அதனால திருவண்ணாமலையில் தான் கார்த்திகை தீபத்தன்னைக்கு பெருசாக விழா நடக்கும். ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பரங்குன்றத்துலேயும் கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்றிருக்காங்க. அந்த தீப தூணுனே அங்கே இருக்குது, கார்த்திகை தீபம் ஏற்றுற தூணே. இப்போ கொஞ்ச நாளாக என்ன பண்ணாங்க, திருவண்ணாமலையில் ஏற்றுற மாதிரி அது வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாட்டில் கார்த்திகை தீபத்தை திருப்பரங்குன்றத்தில் ஏற்றணும்னு பக்தர்கள் ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒன்றும் தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏற்றிட்டு போகிறாங்களே, யாராச்சும் எதிர்த்தாங்களா? ஸ்டாலினும் இவங்களும். நான் என்ன கேட்குறேன், இப்படியா ஒரு அரசியல் பண்ணுவீங்க? எந்த இஸ்லாமியர்கள் இயக்கமாவது அதை எதிர்த்தாங்களா? எந்த இஸ்லாமியர் இயக்கமாவது அதை போராட்டம் பண்ணாங்களா? இல்லை எந்த இஸ்லாமியர் இயக்கமாவது வழக்கு போட்டிருக்காங்களா? இவங்களே அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு அது இவங்க அதை எப்படி பார்க்குறாங்கன்னா, பிஜேபிக்காரன் பண்ணுறான். ஆர்எஸ்எஸ் திருவண்ணாமலையில் போய் கார்த்திகை தீபத்துக்கு லட்சக்கணக்கான பேர் வரான். அவெல்லாம் பிஜேபியா? அவெல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸா? சிவனை கும்பிட்ற சிவ பக்தர்கள் அவன்லாம். திருப்பரங்குன்றத்தில் முருகரை கும்பிட்ற பக்தர்கள் போகிறான். ஆர்எஸ்எஸ்காரனும் வெறும் பிஜேபிக்காரனும் போகிறான்னு நினைக்கிறீங்களா? ஆர்எஸ்காரங்க பிஜேபிக்காரங்க அதில் சேர்ந்துக்கிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் செய்யலையா? சாமியை செருப்பால் அடிக்கிற கூட்டத்தில் போய் நீங்கள் ஊர்வலம் வரலையா? நீங்கள் போய் உங்கள் தலைவருக்கு ஈவராவுக்கு இதெல்லாம் இது பண்ணலையா? விழாக்கள்லாம் நடத்தலையா? அப்போ எங்களுக்கு கோபம் வந்திருக்கணும்ல, பக்தர்களுக்கு, சாமியை கும்பிட்றவங்களுக்கு. உங்களுக்கு என்ன வந்தது? நீங்கள் நாஸ்திகர்கள். சாமி கும்பிட்ற குரூப்பு தனி. அவன் போகிறான், 100 வருஷத்துக்கு முன்னாடி கும்பிட்டது வழக்கு போட்டால் நீதிபதி தீர்ப்பு சொல்லணும்ல. நீதிபதி தீர்ப்பு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அவர் நேர்மையான நீதிபதி. இவங்களுக்கு தான் பிடிக்காத. இவங்க தான் ஆர்எஸ் பாரதி சொல்கிறபடி எல்லாம் கருணாநிதி போட்ட பிச்சையா நீதிபதி பதவி எல்லாம் சொன்ன ஆளுங்களாச்சே நீங்கள். நீதிபதியெல்லாம் அப்போ போலீஸ் அதிகாரி எல்லாம் மாவட்ட செயலாளர் ஆகிட்டான் அவங்க இதில். அதே மாதிரி நீதிபதிகளையும் மாவட்ட செயலாளராக உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். நாட்டில் சட்டம்ங்கிறது கிடையாது, நியாயங்கிறது கிடையாது. நீங்கள் சொல்கிறதான் வைக்கணும். இது என்ன தமிழ்நாட்டில் எவ்வளோ நாளைக்கு இதை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? இது எதிர்த்து கேட்க ஆள் இல்லையா? அதனால் நீதிபதி என்ன சொன்னார்? வழக்கு போட்டிருக்காங்க. நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏத்தனையா? நீதிபதி கேட்டார். எப்படிப்பா புதுசாக கேட்குறீங்களே? 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே தீபம் ஏற்றிருக்காங்க, எந்தாங்க ஆதாரம்? அங்கே தீப தூணுனே இருக்குது, இந்தாங்க ஃபோட்டோ. ஏற்கனவே இருந்ததைத்தான் இப்போ கேட்குறோம். நீதிபதி சாமிநாதன் அவர் இஷ்டத்துக்கு ஆர்டர் போட முடியுமா? அது தீர்ப்பு இல்லையா? ஆதாரங்களை பார்ப்பாங்க, ஆவணங்களை பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறாரு அவர். பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு? தீபத்துக்கு அனுமதி கொடுங்கங்கிறாரு. ஏன் உடனடியாக கொடுக்குறாரு? தீபத்துக்கு முதல் நாள் தான் வழக்கு முடியுது. அதனால் உடனடியாக அவசரமாக இதை அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு எல்லாம் வரும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? உடனடியாக இதை அனுமதி கொடுத்து நாளைக்கு தீபத்தை ஏற்றுங்கன்னு சொல்கிறாரு. என்ன தப்பு? நாளைக்கு தீபத்தை ஏற்றுங்கப்பா, அனுமதி கொடுங்க. உங்கள் போலீஸை கூப்பிடல. ஏன்னா போலீஸ் பூரா தான் மாவட்ட செயலாளர் ஆகிட்டானே உங்கள் போலீஸு. அதனால் மத்திய அரசாங்கத்திலேருந்து போலீஸை போட்டு பாதுகாப்பு கொடுத்து ஏற்றுன்ட்டாங்க. இதில் அவன் கேள்வி கேட்குறான், பெரிய அறிவாளிகள் அவன் கூட்டணி கட்சிக்காரலாம். மத்திய அரசாங்க போலீஸை கூப்பிட்றதுக்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஜட்ஜ்மெண்ட்டு நீதிபதிக்கு. உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கும். மாநில சுயாட்சியும் வைங்க, மத்தியில் கூட்டாட்சியும் வைங்க, என்னென்னமோ சொல்வீங்க, இந்தி வேணாம்பீங்க, இந்தி போராட்டம் நடத்துவீங்க. உங்களுக்கு எல்லாம் பெரிய அதிகாரம் நீதிபதிக்கு இல்லையா? யாராச்சும் உங்களுக்கு ஒருத்தனும் படித்தவங்க இல்லை, உங்கள்கிட்ட யோசிக்கிற சக்தி கிடையாது. நீதிபதிக்கு மத்திய போலீஸை கொடுக்குறதுக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்குறீங்களே. மதுரை சென்னை உயர் நீதிமன்றத்தில் பாருங்கள். அதில் முன்னாடி இருந்த தலைமை நீதிபதி கவுல் என்ன போட்டார்? பாதுகாப்பு கூட எனக்கு ஸ்டேட் போலீஸ் வேணான்னாரு. மத்திய அரசாங்க போலீஸை போடுனாரு. இன்றைக்கி மத்திய அரசாங்கத்தின் போலீஸ் தான்
சென்னை உயர் நீதிமன்றத்தில் பாதுகாப்புக்கு இருக்காங்க. மத்திய அரசாங்கம் போலீஸை கூப்பிட என்ன அதிகாரம் இருந்து கேட்குற அறிவு ஜீவிகள் உங்களுக்கு தான் சொல்கிறேன். அது உயர் நீதிமன்றம். அவங்க சொன்ன உடனே மத்திய அரசு போலீஸ்லேருந்து கொடுத்தானே. இல்லை எங்களுக்கே போலீஸ் பத்தலைன்னு எவனும் சொல்லலையா? காரணம் நீதிமன்ற உத்தரவு. உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு சாதகமாக நீதிமன்றம் வரணும். பொன்முடியை 3 வருஷம் ஜெயில் போட்டாங்க, ஊழல் பண்ணதுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவீங்க. கவர்னர் வந்து ஊழல் மந்திரியை நான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேன்னாரு. இங்கேருந்து சுப்ரீம் கோர்ட் போவீங்க, அங்கேருந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கலான்னு ஆர்டர் வாங்குவீங்க. பாவம் இங்கே இருக்கிற கவர்னரை மூக்கல் பட்டு வேறு வழி இல்லாமல் ஊழல் பண்ண இவருக்கு மந்திரிக்கு வந்து திரும்பி மந்திரி பதவி கொடுத்தாரு. அப்போ இனிச்சதோ சுப்ரீம் கோர்ட்டு போட்ட ஆர்டர் இனிச்சதோ? அப்போ கோர்ட்டு இப்போ அதெல்லாம் கரெக்டு. நாங்கள் கோர்ட்டுக்கு போய் இது வாங்கிட்டு வந்தோன்னீங்களா? இன்றைக்கி இன்னொருத்தவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தால் என்ன உங்களுக்கு இதாகுது? கசக்குதா? உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் ரைட்டு. இன்றைக்கி டாஸ்மாக்கு பிடிச்சாங்கல்ல, டாஸ்மாக்கு ஒரு எம்டியை பிடிச்சி விசாரணை நடந்ததை உடனே சுப்ரீம் கோர்ட் போனீங்க, ஸ்டே வாங்கினீங்க. அதுக்கு மட்டும் இனிக்குது. ஏன்னா அது மட்டும் நீதிமன்றம் நாங்கள் பேச கேட்போம். ஆனால் இதுனா அது எப்படி இவங்க எப்படி சொல்கிறதுன்னா உங்கள் வீட்டு வேலைக்காரங்களா நீதிபதியெல்லாம்? அவர் நேர்மையான நீதிபதியா? அவர் என்னென்னமோ நீதிபதியாக இருக்க தகுதியற்றவரான். அப்போ உங்களுக்கு ஜால்ரா அடிக்கிற வச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லா நீதிபதிகளும். கரூர் சம்பவத்தில் இதில் எல்லாம் வந்து நீதிபதியில் வந்து விமர்சித்தாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் ஜெயிலுக்கு அனுப்புனீங்க? ஆனால் இங்கே வந்துக்கிட்டு இந்த நீதிபதியை எவ்வளவு கேவலமாக விமர்சிக்கிறீங்க. திருமாவளவன் என்ன சொல்கிறாரு? நீதிபதிக்கு தகுதி இல்லாதவர். யார் சொல்கிறார்? திருமாவளவன். அவர் எப்படிப்பட்ட நீதிபதினு உங்களுக்கு தெரியுமா? திருமாவளவன் எவ்வளோ நேர்மையான ஆள், மனசாட்சி உள்ள ஆள், பணம் வாங்க மாட்டார். அவரை தகுதி இல்லைவங்கன்னா அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற தகுதி வேறு. நீதிபதிகளுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற தகுதி வேறையா? நேர்மையான நீதிபதிகளெல்லாம் இப்படி விமர்சிப்பீங்களா? அவர் வந்துக்கிட்டு இந்த இவர் கம்யூனிஸ்ட் இவர் வந்து அவர் இதுக்கு இவர் நீதிபதிக்கு லாயக்கு இல்லைங்கிறாரு. கிரிமினல் கண்டெம்ட் வரும் சண்முகம் மேலே. சிபிஐஎம் சொல்கிறேன், கிரிமினல் கண்டெம்ட் வரும். நாங்கள்லாம் போட்டால் நீங்கள் ஜெயிலுக்கு போகணும். நீதிபதிகளை வந்து நீங்கள் விமர்சிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். போட்டீங்க உடனே எங்கே போயிட்டாங்க தெரியுமா? பெஞ்ச் 2 நீதிபதிகள் கொண்டது அப்பீல் பண்ணுறேன்னாங்க. 2 நீதிபதிகள் சொல்லிட்டாங்க அந்த நீதிபதி தான் விசாரிக்கணும், அரசாங்கத்தில் உள்நோக்கத்தோடு செயல்படுறாங்க அப்படின்ட்டாங்க. இப்போ மூஞ்சி எங்கே போய் வச்சுக்குவீங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோங்கிறாங்க. ஸ்டாலின் சொல்கிறார், மத்திய ஸ்டாலின் அவங்க தமிழ்நாடு நாங்கள் விட மாட்டோம், சுப்ரீம் கோர்ட்டு போய் தான் வேலை உங்களுக்கு. கொள்ளையடிக்கிற பணத்தை பூரா சுப்ரீம் கோர்ட்டில் போய் செலவு பண்ணுறது. ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோங்கிறீங்களா? சார் விஷயமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்களே, என்னாச்சு? 77 லட்சம் காலி. நான் சொன்ன கணக்கு தான், 1 கோடி நான் எதிர்பார்த்தேன். இன்றைக்கு வரை 77 லட்சம் காலி. 6 கோடியே 40 77 லட்சம். இன்றைக்கி நிலைமைக்கு என்ன ஆகிப்போச்சு? 5 கோடி 70 லட்சம் வந்துருச்சு. இது என்ன 5.5 கோடியாக வந்துடும் காலி. ஏன் அங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்களே சாருக்கு? என்னமோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறேன்னு புதுசாக சொல்லுவீங்களே, என்னாச்சு? சார் விஷயத்தில் என்னாச்சு? இதுக்கு கரூர் விஷயத்துக்கு சிபிஐ விசாரிப்பது இப்போ கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்களே, அது என்னாச்சு? எல்லாம் கிழிச்சிட்டிங்களா? புதுசாக வந்து கிழிக்க போகிறீங்களா கார்த்திகை தீபத்துக்கு? என்ன இது ஒரு சின்ன விஷயம், இதை பெருசாக்கி எந்த இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க? யார் ஊர்வலம் வந்தால் மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறாங்க. மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறதே நீங்கள் தானே. ஒழுங்காக அமைதியாக சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மதங்களுக்கு இடையே அரசியல்வாதி உள்ளே வந்து என்னென்ன அதில் வந்து அந்த தமூம் அன்சாரின்னு ஒருத்தரை பேச வைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இஸ்லாமியர்கள் யாரும் இதை கண்டுக்கல, போயிட்டு யாரோ ஒரு தீபத்தை வச்சுட்டு போகிறாங்க, போப்பான்ட்டு விட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? மாதவி தீர்ப்பு கொடுத்தா கண்ணகிக்கு எதிராக அப்படிங்கிறது 2 விஷயம். அப்புறம் பச்சை மையாடு எழுத வேண்டிய பேனால காவி மையாடு எழுதிட்டாங்க. என்ன முதல்ல பாருங்க, மாதவி கண்ணகிக்கு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா இப்போ இந்த நீதிபதி மாதவியான், இவங்கெல்லாம் கண்ணகியான். கண்ணகி பேரே போச்சு. கண்ணகி எவ்வளோ பெரிய விஷயத்துக்காக மதுரையை எரிச்சவை, எவ்வளவு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெண்மணி, கற்புக்கரசின்னு சொல்கிறாங்க.
உங்களை மாதிரி ஆளை போய் கண்ணகின்னு சொன்னீங்கன்னா அந்த கண்ணகியே இப்போ முடிஞ்சு போச்சு. அந்த கண்ணகி மானம் மரியாதை அத்தனையும் போச்சு. எல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு தெரியுறீங்க. எலெக்ஷன் வந்தால் திமுகட்ட வந்து 20 கோடி 10 கோடின்னு லஞ்சத்தை வாங்கிட்டு சீட்டை வாங்கிட்டு மோசமான அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. கம்யூனிஸ்ட் எல்லாம் பேசுகிறீங்களே, எலெக்ஷன் டைமில் 30 கோடி 40 கோடி வாங்கினீங்கன்னு உங்கள் ஸ்டாலின் கணக்கு கொடுக்குறாரு. வெளிநாடு ரஷ்யா சீனாட்டிலிருந்து உங்களுக்கு பணம் வருது கம்யூனிஸ்ட்டுகளுக்குன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள்லாம் பேசலாமா? அதுவும் மாதவியா அந்த தமிழ் மனுஷாரு மாதவி, நம்ம முதல்ல சிலப்பதிகாரம் படிச்சுவீங்களா அவங்களுங்க? மாதவியா அப்போ காக்கி, இது வந்து காக்கி மைகளில் எழுதுகிறாங்கண்ணா பேனாவை. அப்போ கருப்பு சிவப்பு மையில் எழுதணுமா பேனாவை? காக்கி மையில் இல்லாமல் பெரிய வசனம் பேசுகிறீங்களேன்னு என்ன எழுதி கொடுத்து பேசுகிற ஆளுங்க நீங்கள்லாம். இவ்வளவு கேவலம். அவங்க திருமாவளவன் என்னென்னமோ பேசுகிறார். இவங்களை நீதிபதிகள் எல்லாம் விமர்சிச்சு, அப்போ நீதிபதிகள்லாம் உங்களுக்கு ஜால்ரா போடணும். நீங்கள் சொல்கிறது ஆளுகளை நீங்கள் சொல்கிறத வந்து தலையாட்டணும். அதுதானே இவ்வளவு கேவலமாக தமிழ்நாடு அரசியல்வாதிகள் போவாங்கன்னு நினச்சிக்க பார்க்கல. ஒரு சாதாரண பிரச்சனை. மதவெளியை தூண்டி விடுபவர்களே நீங்கள் தான். மத நல்லிணக்கத்துக்கு எதிரானவர்களே திமுகவும் அவர்களுடைய கட்சி கூட்டணி கட்சிகள் தான். நீங்கள் வந்து அமைதியாக இருக்கக்கூடிய சமுதாயத்தில் ஒரு சின்ன பிரச்சனையை ஊதி பெருசாக்கி நீங்கள் தான் இந்த பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன். நான் நீதித்துறையில் இருக்கேன். சாமிநாதன் ஜட்ஜை பற்றி எனக்கு தெரியும். நேர்மையான மனுஷன், மனசாட்சி உள்ள மனுஷன், ஒரு பக்தி உள்ள மனுஷன், இறைவ பக்தி உள்ளவர். அவர் மனசாட்சிக்கு எதுப்படுதோ அதைத்தான் அவர் சொல்லுவார். அவர் தான் என்ன சொன்னார் தெரியுமா? நீதிபதிகளை நாங்கள் தப்பாக தீர்ப்பு கொடுத்தா விமர்சிங்க, தப்பு இல்லைன்னு சொன்னவர். மற்ற நீதிபதிகள்லாம் நீதிபதியை விமர்சித்தா கண்டெம்ட் போடுவோம்மாங்க. அந்த என்னுடைய பிரச்சனையிலே வந்து செந்தில்குமார் நீதியரசர் என்ன சொன்னார்? நான் அதெல்லாம் புறந்தள்ளிட்டேன்ட்டார். என்னை பற்றின விமர்சனங்களையும் புறந்தள்ளிட்டேன். இந்த குரூப் அதை வந்துக்கிட்டு அதை ஒரு பிரச்சனையாக எடுத்து கொண்டாந்து நாட்டில் இது பண்ணிக்கிட்டு என்னென்ன கூத்து பண்ணாங்க. வருது வெயிட் பண்ணுங்க. இவருக்கு தான் சொல்கிறேன். என்னுடைய பிரச்சனையில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, யார் வச்சு புகார் கொடுத்தீங்க, நீங்கள் புகார் கொடுத்த ஆளுகளே அங்கே இல்லை, எல்லாம் எடுத்துட்டேன். வருது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்லேருந்து போலீஸ்லேருந்து உங்களுக்கு அரசாங்கம் வரை இனி என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படியா நடத்துவீங்க? ஆளே இல்லாமல் ஒரு புகாரை கொடுத்து ஒருத்தரை கைது பண்ணி உள்ளே பண்ணுவீங்களா? நாங்களாம் இடிச்ச வாங்க 20 நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு உங்களெல்லாம் விட்டுருவோமா? இப்படி அநியாயம் பண்ணுவீங்க, இப்படி அக்கிரமம் பண்ணுவீங்க. புகார் கொடுத்தேன்னு வந்து வழக்கை போட்டுருக்கான், அப்படி ஆளே இல்லை, இப்படியெல்லாம் கோல்மால் பண்ணுவீங்களா? அது வெக்கமாக இல்லை உங்களுக்கு? இப்படி அதை இது பண்ணிக்கிட்டா ஒரு ஆட்சியை நடத்துவீங்க? பொய் வழக்கு இப்படியெல்லாம் போடுவீங்களா? அதில் அந்த காவல்துறைவர் இங்கே வந்து நீதிபதி சொல்லிட்டாரு, தீபம் ஏற்றுறான் 144 ஊரடங்கு உத்தரவு போடுறாங்க. ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா காலி. அத்தனை அதிகாரிகளும் ஜாலிக்கு மனசாட்சிப்படி நடங்க. யார் யார் சாதகமாக இந்த ஆட்சிக்கு இருக்கீங்களோ அவர்களை எல்லாம் வருங்காலத்தில் வரக்கூடிய ஆட்சி வந்து உங்களை எல்லாம் தண்டிப்பாங்க. ஒரு நீதிமன்றம் வந்து இது தீர்ப்பு இதை வந்து ஏற்றலான்னா 144 தடை உத்தரவு போட்டிங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு உங்கள் மேலே வரும்ல. போட்டார் சாமிநாதன் கமிஷனர், மற்ற அதிகாரி எல்லாம் கண்டெம்ட் வா கோர்ட்டுக்குன்ட்டார். உடனே இப்போ 144 தடை உத்தரவா வாபஸ் வாங்கிட்டாங்க. அசிங்கமாக இல்லையா? போட்டு சொல்லிட்டார், நேற்று முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி ஏற்றணுன்ட்டார். எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. வாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்களா? இன்னமே சுப்ரீம் கோர்ட்டில் எந்த சாதகமாக நீ ஏதாச்சும் ஆர்டர் வாங்குறீங்களான்னு பார்க்கணும். அதனால் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் மனசாட்சிப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கான், உங்களுக்கு கொடுத்துருவான். இப்போ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க உங்களை. இனி வரும் எந்த ஆணையும் உங்களுக்கு சாதகமாக வராது. அவங்களுக்கும் நீதிபதிகளும் உங்களை புரிந்து கொண்டார்கள். அதனால் அதுக்கு வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். ஒரு சாதாரண விஷயம் ஏற்றிட்டு போகிறானப்பா, என்ன ஒரு இது சூடு போட்டது மாதிரி முடிஞ்சு போச்சு. விட்டால் கேட்டால் என்ன சொல்ல வேண்டியது? அப்பா நீதிமன்ற தீர்ப்புப்பா ஏற்றிட்டேன்ப்பா, முடிஞ்சது. அதுக்கப்புறம் கூப்பிட்டு இப்போ அமைதி பேச்சுவார்த்தை நடத்துங்க, 2 சமூகத்துலேயும் பேசுங்க. அவங்க 2 பேரும் ஒத்து போனால் உங்களுக்கு என்ன வந்தது? அதில் திருமாவளவன் ஒரு சட்ட பிரச்சனையை கொண்டு வர்றாரு. இவங்களை இந்த தீபம் ஏற்றுறவங்களெல்லாம் UAPAல சட்டத்தில் கைது செய்யணுமா? எங்கேருந்து பிடிச்சாருன்னு தெரியல. UAPA அது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸு ப்ரிவென்ஷன் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது. 1967 மத்திய அரசாங்கம் வந்து அப்போ இருந்த ஆட்சியில் இருந்தவங்க 1967 போட்டாங்க. அது என்ன தெரியுமா? ஏதாச்சும் ஒரு அமைப்பை
அவங்க தீவிரவாத அமைப்புன்னா அந்த சட்டத்தின் மூலம் பிரகடனப்படுத்தலாம். அரசாங்கத்துக்கு அதிகாரம் உண்டு. அது 67 இருந்தது, அது செத்து போச்சு. இப்போ 2019 பிஜேபி அதை அந்த சட்டத்தை புதுப்பித்து யாராச்சும் அமைப்புகள் தீவிரவாதத்தில் ஈடுபட்டால் அவங்கள இந்த சட்டத்தில் கைது செய்வோம் அப்படின்னா, அது அந்த சட்டத்தில் கைது செய்யணுமா? யார் எழுதி கொடுத்தான்னு இல்லை அவருக்கு. எந்த சட்டத்தில்? யுஏபிஏ சட்டம்னா என்னன்னு தெரியுமா? யுஏபிஏல போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணால் உடனே என்ஐஏட்ட கொடுத்துடணும், விசாரிக்கலாம் முடியாது. நீங்கள் இது கார்த்திகை தீபத்துக்கு போனவங்களெல்லாம் தீவிரவாதிகள்னு சொல்லி கைது பண்ணி பாருங்களேன். யுஏ போனவுடனே போயான்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டு போகிறான். இவர்களெல்லாம் தீவிரவாதிகள் எப்படி வருவாங்க? தீவிரவாத அமைப்பு வேறு, பக்தர்கள் வேறு. பக்தர்களை எல்லாம் தீவிரவாதிகளாக மாற்ற வேண்டும் என்று திரும்ப சொல்கிறாரா? இதுக்கு ஸ்டாலினும் ஒத்து போகிறாரா? சொல்லுங்கள். அதனால் சொல்கிறேன், இதை நீங்கள் இப்போ எடுத்து நீங்கள் உங்களுடைய அணுகுமுறை மிக மிக கண்டனத்துக்குரிய அணுகுமுறை. அமைதி நிலவும் தமிழகத்தில் மத நல்லிணக்கத்தை கெடுத்து மதவெறியை தூண்டி விடுகிறீர்கள் திமுகவும் அதனுடைய தோழமை கட்சிகளும். அதனால் எந்த ஒரு மத மோதல்கள் இங்கு வந்தால் அதற்கு முழு காரணம் திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் தான் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க. எலெக்ஷன் நெருங்கி வருது. திருப்பரங்குன்றம் மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் இதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு வாக்களியுங்கள். யார் எப்படி பண்ணுறாங்கிறத மனசு சின்ன விஷயத்தை எப்படி எவ்வளோ இதாக்கியிருக்காங்க பாருங்கள். இஸ்லாமியர்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. இவங்கெல்லாம் ஓட்டு வாங்குறதுக்காக தேர்தல் சமயத்தில் உங்களை மூளை செலவை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மற்ற மதத்தினருடன் சகோதரர்களாக பழகி கொண்டிருப்பவர்கள். நாம் இந்த நாட்டில் அமைதியாக வாழ வேண்டும், அதுதான் நமக்கு முக்கியம். அது அரசியல்வாதிகள் இதுக்கு குறுக்கோடி கொண்டு வர்றதுக்கு சதி திட்டத்துக்கு பலியாக வேண்டாம் அப்படிங்கிறத இஸ்லாமிய நண்பர்களுக்கும் சொல்லிக்கிறேன். மற்ற தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன். இது ஒரு தீய சக்தி. இந்த மாதிரி தான் ஓட்டுக்காக தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி ஜாதி மோதலையும் ஜாதி வெறியையும் தூண்டி விடுவார்கள், மதவெறியையும் தூண்டி விடுவார்கள் அப்படிங்கிற கருத்தை நமது திமுக அரசாங்கத்துக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கார்த்திகை தீபம் இதில் திருப்பரங்குன்றத்தில் ஏற்றுவதற்கு திமுகவுக்கு எதிரானவன் என்பதற்காக நான் இந்த கருத்தை சொல்லவில்லை. மனசாட்சியுடன் சொல்கிறேன். திமுக நண்பர்களே யோசித்து பாருங்கள், நான் சொல்கிறது உண்மையாக போய்தான். அதனால் இதை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். கரூர் சம்பவம் சிபிஐ மிக மிக வேகமாக விசாரணையை முடக்கி விட்டு கொண்டிருக்கிறது. நேற்று ஓய்வு பெற்ற நீதிபதி வந்தார், பார்த்தார், சில விஷயங்கள்லாம் கேட்டு இது பண்ணிட்டு போயிருக்காரு. விசாரணை ஒழுங்காக நடக்குதான், இன்றும் விசாரித்து கொண்டிருக்கிறார். சிபிஐ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி மருத்துவர்களை கூறாங்கூட்டு விசாரிச்சிருக்காங்க. பிரேத பரிசோதனை செய்த அத்தனை மருத்துவர்களையும் சிபிஐ விசாரித்து கொண்டிருக்கிறது. எதுக்காக ஒரே நாளில் மருத்துவ பரிசோதனை செஞ்சீங்க? எத்தனை பேர் செஞ்சீங்க? எத்தனை மணி நேரத்தில் செஞ்சீங்க? எந்த இடத்துல செஞ்சீங்க? எல்லாத்தையும் துருவி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில உண்மைகளை சில டாக்டருங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வருது. அதனால் எல்லாம் முடிஞ்சதுன்னா சிபிஐ விசாரணை முடுக்கி விடப்பட்டதுனால கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கரூர் சம்பவத்தில் என்ன நடந்தது, சாவுக்கு யார் காரணம், அது வெறும் விபத்தா இல்லை திட்டமிட்ட சதியா, எல்லாமே வரப்போகுது. சிபிஐ முடுக்கி விட்டுருக்காங்க. இதில் பயந்து போய் தான் உங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் இதுக்கு தடை கேட்டு திமுக அரசாங்கம் நின்று கொண்டிருக்கிறது. அதனால் கரூர் விஷயத்தில் கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி வரும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தப்பிக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய கருத்து. 41 உயிர் முக்கியம். 49 பேருடைய குடும்ப உறுப்பினர்களுடைய மன வலி, அந்த சக்தி, அவர்களிடம் சாபம் நிச்சயம் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறத இறை சக்தியில் நம்பிக்கை கொண்ட என்ன போன்றவர்கள் நிச்சயம் நம்புகிறோம். நல்லது நடக்கும், தீயவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது பாமக ரெண்டும் உடஞ்சி போச்சு, ரெண்டாக உடஞ்சி போச்சு. அப்பா ஒரு தனி பிரிவு, பையன் ஒரு தனி பிரிவு, பிரிஞ்சுட்டாங்க. மாம்பழம் சொன்னால் உங்களுக்கு முதலே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு இது கொடுத்தாங்க ரெகக்னிஷன். அதாவது அதுக்கு இது அதுக்கு அதை ஒரு கட்சியாக அங்கீகாரம் பண்ணாங்க. அப்போ தனி சின்னம். போன எலெக்ஷன்லேயே அங்கீகாரம் போச்சு, குறைந்த ஓட்டு வாங்கினதுனால. அப்படி இருந்தும் அவர்களுக்கு மாம்பழம் சின்னம் கொடுப்பதாக எலெக்ஷன் கமிஷன்
மனசில் வச்சுருந்தாங்க. இப்போ அறிவித்து விட்டார்கள், உங்களுக்கு சின்னம்லாம் கிடையாது, 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சுட்டீங்க, அதனால் நீங்கள் கேட்கும் சின்னம் இனிமேல் கிடையாதுன்னு அறிவிச்சிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். அதனால் அன்புமணியாக இருந்தாலும் சரி, ராமதாஸ் அவர்கள் இதாக இருந்தாலும் சரி, இனிமேல் மாம்பழ சின்னத்தில் போட்டி போட முடியாது அப்படின்னு உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம் முடிவு செஞ்சுட்டாங்க. அதுக்கிடையில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, ராமதாஸ் அவர்கள் தேர்தல் கமிஷன் மேலே ரொம்ப கோபமாயிட்டார். ஏன்னா தேர்தல் கமிஷன் அன்புமணி தலைவராக இருப்பது செல்லும்ட்டாங்க அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரை. அதனால் இப்போ கட்சி அவர் கைக்கு போயிடுச்சு. அதனால் தேர்தல் கமிஷன் ஒருதலைபட்சமாக செயல்படுகிறதுன்னு டெல்லியில் போராட்டம். இங்கேருந்து எல்லாத்தையும் ஃப்ளைட்டில் அனுப்பி விட்டுருக்காங்க, போய் போராடியாங்க, எல்லாம் டெல்லிக்கு போயிட்டாங்க. டெல்லியில் எப்படி கூட்டம் கூடணும்? இங்கேயே கூட்டம் கூடுறதில்லை எந்த கட்சிக்குமே, பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எந்த கட்சிக்குமே இங்கே கூட்டம் கூடுறதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் 300, 400, 500 இப்படி தான் போடுறாங்க. தாவேக்காக்கு மட்டும் ரசிகர்கள் கூட்டம் இயற்கையாக வருகிறது. மற்றபடி அதிமுக பாஜகவில் அந்த அவங்களுடைய சிம்பத்தைசர்ஸ் இருக்காங்க, அவங்க வராங்க. திமுக பூரா யாரும் வர்றதே இல்லை, திமுகவுக்கு யாரும் வர்றதில்லை. ஃபுல்லாக 100, 500 ரூபா, 1000 ரூபா. இவங்க டெல்லிக்கு போய் கூட்டினா எவன் வருவான்? அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ராமதாஸ் கட்சியில், ராமதாஸ் பிரிவில் டெல்லியில் இருக்கக்கூடிய வட இந்திய வாலிபர்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து அந்த இதுக்கு பார்ப்பாட்டத்தில் கலந்துக்கங்க பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ எல்லாம் வட இந்திய வாலிபர்கள் நிறையா இருக்காங்க. இதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வட இந்திய வாலிபர்களுக்கும் முகமுடி போட்டாங்க. ராமதாஸ் படம் போட்ட முகமுடியை போட்டு வட இந்திய வாலிபர்னு யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு முகமுடியுடன் வாலிபர்கள் போராடுறாங்க. காரணம் எல்லாம் வட இந்தியாக்காரங்க, பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தவங்க. நம்ம அரசியல்வாதிகள் அங்கேயே போயிட்டாங்க டெல்லி. அப்போ டெல்லியில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துட்டு கேட்டுருக்காங்க, என்னப்பா இது நம்ம வட இந்திய என்ன போராட்டம், நம்ம ஆளுங்கள்லாம் இருக்காங்க வட இந்திய, இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிங்க போராட்டம் தான், அதுக்கே அவங்கள கூப்பிட்றாங்க, எல்லாத்துக்கும் 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு போவோம். அப்படி ஒரு வழி இருக்கும். தமிழ்நாடு தான்ப்பா நமக்கு வழிகாட்டி. அப்போ இன்னமே நம்ம டெல்லியில் நடக்கிற போராட்டத்துக்கு கூட 1000 ரூபா அது செட் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்களாம். நம்மளால தான் எல்லாத்துக்கும் வழிகாட்டுவோம். நல்ல விஷயத்துக்கு வழிகாட்டினா பரவாயில்ல, இந்த மாதிரி கெட்ட விஷயத்துக்கு போய் வழிகாட்டினா அது தமிழ்நாட்டுடைய மரியாதையை போயிடுமே. அது என்றைக்கு தமிழ்நாடு அரசியல் தான் கேவலமாக போயிடுச்சு. அரசியல்வாதிகள் மோசமான ஆளுகளாக போயிட்டாங்க. எதில் போய் அரசியல் பண்ணுறதுங்கிறது அவனுக்கும் தெரியல. அதனால் ஜாதியில் அரசியல், மதத்தில் அரசியல், பிண அரசியல், எல்லாத்துலேயுமே அரசியல் தான் பண்ணுறான். அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் அங்கே நாடு முழுவதும் பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறது. ராமதாஸ் அவர்கள் கட்சியில் இந்த மாதிரி வட இந்திய வாலிபர்களை அதுவும் டெல்லியில் வைத்து போராடி கொண்டிருப்பது கேலிக்குரிய விஷயம் அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். ஓபிஎஸ் அவர்கள் இவரை போய் அமித்ஷாவை போய் சந்திச்சுட்டு வந்தார் நேற்று. இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவை போய் பார்த்துருக்கார். எதுக்காக அண்ணாமலை பார்த்தார் யாருக்கும் தெரியாது. அவர் சொகுசு காரில் அப்படியே பயணம் தேய்ச்சி போகிறார் இதில் டெல்லியில். முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது நட்டா, ஜே.பி. நட்டா மற்றும் பி.எல். சந்தோஷ் ஆகியோர் உடன் இருந்ததாக கூறப்படுகிறது. தற்போது அந்த சந்திப்பானது நிறைவடைந்திருக்கின்றது. முன்னாடி கட்சியில் கார் கொடுப்பாங்க, இப்போ உங்களுடைய சொந்த கார், சொகுசு கார். எதிர்கட்சிக்காரவங்கெல்லாம் அப்படி. எம்ஜிஆர்லாம் பார்த்தீங்கன்னா சிஎம்மாக இருக்கும்போதே அம்பாசடர் கார். அப்போல்லாம் பிளைமவுத் வரும். பிளைமவுத்துனா அது 1.5 லட்சம். அப்போ எல்லாம் பிளைமவுத்தில் வருவாங்க. சினிமாக்காரங்க சுவாஜினேசன் பிளைமவுத் வச்சுருந்தார். ஆனால் எம்ஜிஆர் என்ன பண்ணார், அம்பாசடர் கார். அது ரொம்ப சாதாரணம். 4777 இருக்கும், அதில் தான் வருவார். சினிமாவில் நடிக்கும் போதே எம்ஆர் ராதா பிளைமவுத் வச்சுருந்தார், சுவாஜினேசன் பிளைமவுத் வச்சுருந்தார். அதிக சம்பளம் வாங்கும் இவர். இப்போ இருக்கிற சினிமா நடிகர்கள்லாம் 10 கோடி கார் வச்சுருக்காங்க. ரஜினிகாந்துக்கு ஜெயிலருக்கே 4 கோடி 5 கோடிக்கு கார் வாங்கி கொடுத்தாரு கலாநிதி மாறன். ஆனால் எம்ஜிஆர் அம்பாசடர் காரில் போனார். அப்போ எல்லாம் என்ன பண்ணாங்க, சிஎம் ஆகிட்டார். சிஎம் ஆனவொன்னு சொன்னாங்க, சார் அரசு சார்பில் ஒரு லக்ஸூரியஸ் கார் பண்ணோன்னு நான் வேணவே வேணாம், அரசாங்க காசில் எனக்கு காரே வேணாம், ஏன் காரே வச்சுக்கிறேன் அம்பாசடர்னு சாகுமரா அம்பாசடர் காரில் வந்தார். இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கிறவங்கெல்லாம் கோடிக்கணக்கான ரூபா காரில் போகிறாங்க.
அண்ணாமலை அவ்வளோ பெரிய காரில் போகிறாரு இங்கே. எதுக்காக போனார்? அவங்க கூப்பிட்டு விட்டாங்களா, இல்லை இவராக போனாரா அப்படின்னு. அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு ஒரு பொருளை வந்திருக்கு. ஆனால் அவர் இல்லை சொல்லிட்டாரு இல்லை அப்படின்னு. இருந்தாலும் பொருளை வந்திருக்கு. மத்திய பாஜகவும் அதை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, உண்மையா அப்படின்னு எல்லாம் சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் மத்திய பாஜகவே அவருக்கு எதிராக நிறைய விஷயங்களை வந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி வரக்கூடிய அவருக்கு எதிராக வரக்கூடிய பல விஷயங்கள் உள்துறை அமைச்சகத்திலேருந்து ரகசியமாக கொடுத்து அவர்களே வெளியிட சொன்ன விஷயங்கள். காரணம், இவர் கட்சி ஆரம்பித்து விடுவாரோ எலெக்ஷன் டைமில், இவருக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படின்னு பாஜக தலைமை நினைக்குது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அதனால் பிஎல் சந்தோஷ் அவருடைய குழு, பிஎல் சந்தோஷ், நேட்டா, அப்புறம் அமித்ஷா இவங்களெல்லாம் போய் பார்த்துருக்காரு. அதனால் அதில் அரசியல் பெரிதாக ஒன்றுமில்லை. ஓபிஎஸ்க்கு மட்டும் சொல்லி அனுப்பியிருக்காங்களாம், என்டிஏ விட்டு போகாதீங்க, உங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்களாம். அதனால் ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறது வருங்காலத்தில் தான் தெரியும். இதுக்கிடையில் காங்கிரஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் என்ன கேட்குறாங்க, 40 சீட்டு கொடுங்க அப்படிங்க. போனதில் 20 சீட்டு, 40 கூட ஆட்சியில் பங்கு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டாலின் கொடுத்தாலும் கொடுத்துருவார், ஒரு 30 ஆச்சும். ஏன்னா தோக்குறது உறுதி இல்லை, தோல்வி பயம் வந்துடுச்சு. 70 லட்சம் போயிடுச்சு, 75 லட்சம் சாரில் போயிடுச்சுன்னு முடிவுக்கு வந்துட்டாரான் ஸ்டாலின். வீட்டுக்கு பொட்டியை கட்டிடுங்கப்பான்னு. இந்த 70 லட்சத்தை தானப்பா நம்பி இருந்தோம் பெருசாக. ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிறுத்திடலான்னு பார்த்தோமே. அங்கே மம்தா பானர்ஜிக்கு வயிறு கிளங்கிட்டு இருக்குது. அங்கேயும் லட்சக்கணக்கான போலி ஓட்டு, வெளிநாட்டவர்கள் ஓட்டு. இங்கே பூரா வெளிநாட்டு ஓட்டெல்லாம் இல்லை, எல்லாமே போலி ஓட்டு. இதுதான் இவர்களுடைய மூலதனம். இந்த 75 லட்சம் தான்ப்பா மூலதனம். அவங்க வாங்கின 1.5 லட்சம் ஓட்டில் இந்த 1.5 கோடி ஓட்டில் இந்த 75 கழிச்சிருங்க, முடிஞ்சது. மீதி தான் அவங்க வாங்கின ஓட்டு. அப்படியே விட்டிங்கன்னா, கூட்டணி எல்லாம் விட்டிங்கன்னா இன்னொரு சீமானாக மாதிரி ஒரு 8% நிற்பாங்க திமுக. அதனால் சீக்கிரம் எலெக்ஷன் வரணும். இன்னொரு 75ங்கிறது கம்மி. என்னுடைய கணக்கு 1 கோடியை கழிச்சிட்டு வைங்க எலெக்ஷன். எத்தனை கூட்டணினாலும் சேர்ந்துக்கிட்டோம், 9 கூட்டணியில் 90 கட்சி கூட்டணி சேர்ந்துக்கிட்டோம். நடக்கவே நடக்காது. அதனால் ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் வந்து அப்படியே பயமுறுத்துகிறாங்க. நான் விஜய் பக்கம் போயிடுவேன். அதனால் அவங்க கேட்குற 40 சீட்டு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அரசியல் வட்டாரத்தில் பேசப்படக்கூடிய ஒரு பேச்சு. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.